வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். கர்நாடகா, ஹரியானா போல் தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடத்தவிடக்கூடாது. சென்னையில் நடந்த திருமண விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பிலிப்பைன்ஸில் கல்மேகி புயல் தாக்கி 114 பேர் உயிரிழப்பு, அவசர நிலை பிரகடனம். ஊழியர்கள் உள்ளூர் மொழியில் பேசுவதை வங்கிகள் உறுதி செய்ய வேண்டும், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். ஆர்ஜேடியின் தேர்தல் வாக்குறுதிகள் மீது காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கையில்லை, பிரதமர் மோடி பேச்சு. பள்ளிகள், ரயில் நிலையங்கள், மருத்துவமனைகளில் திருநாய்கள் நுழையாதவாறு வேலி அமைக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆந்திராவில் மீண்டும் பேருந்தில் தீ விபத்து, ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 7 பேர் உயிர் தப்பினர். சினிமா புகழை வைத்துக் கொண்டு பெரிய கட்டமைப்பை உருவாக்கியதைப் போல மாயபம்பம் ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். விஜய் மீது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தாக்கு. காஞ்சி புத்தகரம் கோயில் தேரோட்டத்தை பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதி வழியாக நடத்த வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென்னாப்பிரிக்காவில் இம்மாதம் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க மாட்டேன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. ஜனநாயகத்தை கொலை செய்யும் முயற்சித்தான் SIR, தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினர் கனிமொழி பேட்டி. வெற்றி அறிவிப்புகள் மூலம் மகளிரை நம்ப வைத்து ஏமாற்றிய பாவம் திமுக அரசை அழிவை நோக்கி இட்டுச் செல்லும், பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சனம். கும்பகோணத்தில் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பணியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.